ஏன் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறான்னு சொன்னா நாம ஜெயித்தாக வேண்டும். பாருங்க, ஒரு போட்டி வைக்கிறார்கள், 2 பேருக்குமான ஒரு போட்டி. யார் அதிகமாய் இந்த காட்டிலே மரங்களை வெட்டுகிறார்கள் என்று சொல்லி காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரம் கொடுத்துட்டாங்க. மரங்களை வெட்டி சாய்க்க ஆரம்பித்தார்கள். 2 பேரும் வெட்டி கொண்டே இருக்கிற போது ஒருத்தன் கொஞ்ச நேரம் வெட்டுறான், போய் மரத்தடியில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். ஒருத்தன் பாக்குறான், ஓயாம என்ன செய்கிறான், வெட்டி கொண்டே இருக்கிறான். கடைசியில நேரம் முடிகிற போது எல்லாவற்றையும் எடுத்து வெயிட் போட்டு பார்த்தா, இந்த போய் தூங்கி தூங்கி எந்திரிச்சு வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் அதிக அளவில் வெட்டி இருக்கிறான். அன்சனா இது எப்படி சாத்தியமாகும்? அன்சனா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ நினைச்ச, நான் ரெஸ்ட் எடுக்கல. ரெஸ்ட் எடுத்தது உண்மைதான், ஆனா போய் என்ன செய்தேன், என் கோடாரியை கூர்திட்டி கொண்டு இருந்தேன். நீ 10 வெட்டு வெட்டினா விடுற மரத்தை நான் ஒத்த வெட்டுல வெட்டினேன். தேவ ஞானம் வருகிற போது சூழ்நிலைகளை லகுவாய் மேற்கொள்ள முடியும்.